சிஎம் எப்படி இவர் அங்கிள்னு பேசலாங்கிற விமர்சனம். அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். மை டியர் அங்கிள் கேக்குதா? இந்த அம்மா மாடல் மாதிரி அப்பா மாடல்ங்கிறது வந்து பொருந்தல. நாங்க மட்டும் கேள்வி கேட்கல, எல்லாருமே அதை கேள்வி கேட்கறாங்க. அவர் இன்னும் பல விஷயங்கள் பேசினாரு, அதுக்கு எல்லாருமே அமைதியா விட்டுட்டு இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே ஒரு 48 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அதை விட எல்லாரும் பேசிக்கிட்டே நல்லதுதான், மாஸ் மக்கள் பேசட்டும். சிஎம் வெறுமனே அங்கிள்னு அவர் சொல்லல, அப்பா அப்படின்னு தன்னைத்தானே அவர் காயின் பண்ணிக்கிறார்ல. அம்மா அப்படின்னு மக்கள்லாம் கூப்பிட்ட ஆரம்பிச்ச பிறகு, அவங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்ச பிறகு அதை அவங்க ஓன் பண்ணாங்க. அதற்கு போட்டியா அப்பான்னு இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஃபேர் எனஃப், அவங்க பிராண்டிங்ல அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, அதெல்லாம் பண்றாங்க. பட் அடுத்த நாளே அது சோஷியல் மீடியால ட்ரால் ஆச்சு. பாதுகாப்பு உணர்வு கொடுத்துட்டு அப்பான்னு சொல்லலாம். ஒரு பாட்டிமாவை பிடிக்க தனிப்படை அமைக்கிற அதிகாரிகளை வச்சுக்கிட்டு என்ன அப்பா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ட்ரால் ஆச்சு. அடுத்து ஒரு ஆடு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுங்கும் போது கட்சிக்குள்ளாரே இன்னும் ஒரு அணியில் பல அணிகள் பிரிஞ்சுதான் நிற்கிறாங்க. அது வெட்ட வெளிச்சம் உள்ளங்கை நிலைக்கணும். இந்த அதீத விளம்பரங்கள் என்ன பண்ணும், ஆன்டி இன்க்யூபன்ஸை இன்னும் அதிகமாக தான் சேர்க்கும். இது எங்கன்னா வாஜ்பாய் சார் அவர்கள் பண்ணாங்க. இந்தியா இஸ் ஷைனிங்னு, இந்தியா ஒளிர்கிறதுன்னு ஒரு கேம்பெயின். அதாவது இந்தியா வந்து முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பயங்கரமா ஆயிருச்சு, நாம தான் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னப்ப அப்ப அதை விமர்சனம் பண்ணது யார் தெரியுமா? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பிரஸ்ஸை பார்க்க வந்தப்ப டப்புன்னு கரண்ட் கட்டாங்க. என்ன இந்தியா இஸ் ஷைனிங், நீங்க கரண்டே அப்புறம் என்ன ஷைனிங் கேள்வி கேட்டவர். ஸோ இந்த அதீத விளம்பரத்துல அப்பான் அப்படின்னு அவங்க சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல இவர் அங்கிள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அங்கிள் தானே அவர் கூப்பிடுவாங்க. ஏன் நான் இப்படி வரேன், எங்க தலைவரை வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் விஜய் அங்கிள் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கிள் என்பது வந்து ரொம்ப அநாகரிகமான அன்பார்லிமெண்டரி வார்த்தையெல்லாம் கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் இவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறவங்க இதை புரோட்டோகால்னு சொல்றாங்களா? அவர் வெறும் சிஎம் வந்து அப்படி சொல்லல, அப்பான்றங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. இதை அப்படி சொல்றாங்க இஸ்லாமியர்களை எச்சசோறுனாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இன்னும் நடிகைகளை தகாத வார்த்தைகள்லாம் சொன்னார். நான் இதுல அரசியல் பேச வேண்டாம் தான் நினைச்சேன், நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். நீங்களே முன் வந்து அவரை வந்து ஒரு வாட்டி கட்சியை விட்டு பெர்மனண்டா நீக்கினீங்க. அப்ப அதுல கூட நீங்க சூஸியா இருக்கீங்க. எந்த நடிகையை திட்டா நீக்கும், அதுல ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு. அப்ப இஸ்லாமியர்களை எச்சசோறுன்னு சொல்லலாம், அது வந்து நீங்க வந்து நீக்க மாட்டீங்களா? இதை விட மோசமாக தரம் தாழ்ந்து உரிமையில கேவலப்பட்டு மேடை தூரம் பேசுறவங்கள மூத்த பத்திரிகையாளர்களும் திரும்ப திரும்ப டிபேட்ஸ்ல அனுப்பி நீங்க வந்து பேச வைக்கிறீங்க. கலைஞர் இருந்தால் கூட இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இவ்வளவு மோசமான இந்த தரக்குறைவான வார்த்தைகள் அரசியல் இருக்கு பாருங்க, அவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து அவருடைய அவருடைய ஜெண்டரையே கேள்வி கேட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க, திமுக பேச்சாளர்கள். அவருக்கு வந்து குழந்தை இல்லைங்கிறத காமிச்சு அவர் கேரக்டர் ரொம்ப மோசமா பேசினாங்க. நடவடிக்கை எடுத்தார் கலைஞர் மீது நடவடிக்கை எடுக்காத வெற்றி கொண்டான்ல இருந்து தீப்புரியார் முதல்ல எத்தனை பேர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார். ஆனா இங்க வந்து பேசுன்னு தூண்டி விட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கிற பொழுது அப்புறம் சாமானிய மக்களுக்கு போய் சென்று சேர்ற வகையில இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காருல. அதனால இதை நான் ஒரு டூலா தான் பாக்குறேன், மாசுக்கான ரீச்சா தான் பாக்குறேன். மற்றபடி ஒரு நாகரிகமான மனிதர், மாண்புமிகு முதல்வர் மீது நாங்களும் ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நாங்க நிச்சயமா இல்ல. ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய கேள்விகளை அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அவங்க சொல்றது என்னன்னா, அப்ப நீங்க வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி உங்களால சொல்லிட முடியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த மாதிரி அவங்கள சொல்லிட முடியுமா? இப்ப இருக்கிற முதலமைச்சர் மட்டும் தானே சொல்றாங்க அப்படிங்கறதுனால அந்த விஷயத்தை நான் முன்னாடி கொண்டு வந்தேன். அங்கிள்ங்கிறதோ ஆன்டிங்கிறதோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அநாகரிகமான வார்த்தைகள் கிடையாது. ஆனா இப்ப தன்னைத்தானே அப்பான்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு அதீத விளம்பரப்படுத்துறது, ஒருவேளை நரேந்திர மோடி ஐயா பாரத பிரதமரை அதை பண்ணாங்கன்னா அவரும் இதை ஃபேஸ் பண்ண தான் போறாரு. அவரும் விளம்பரம் பண்றாரு. அவரும் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பாராளுமன்றத்தில் பேசுறாரு, சுதந்திர தின உரையிலும் பேசுறாரு. அவரை விட ஒரு படி மேலே போய் எல்லாரும் நீ அப்பான்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்கும்போது அது ஆர்கானிக்காக வரல.